வணக்கம். மற்றொரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சமகால அரசாங்கத்துக்கு எதிராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையில் இன்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இதற்கான அழைப்பு என்பது 1.5 மாதங்களுக்கு முன்னரே விடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பேரணி எதிர்வருகின்ற 21ஆம் தேதி இடம்பெறப் போகின்றது என்பதை போன மாதம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். கடந்த மாதத்திலிருந்து இந்த விடயத்தை சொல்லி இன்றைய தினம் அந்த நாள் வந்திருக்கிறது. இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் விஜயம் அமைந்துள்ளமை குறித்து அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. அரசுக்கு எதிராக கோஷம், நிதி மோசடி குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்ட போது நாமல் தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியிருந்தன. இந்த எதிர்ப்பு நடவடிக்கையின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட பலர் பங்கேற்கின்றனர். இவ்வாறானதொரு நிலையில் இன்றைய எதிர்ப்பு பேரணியின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் இடம்பெற்ற அறகலிய போராட்டத்தை ஜனநாயக ரீதியில் கட்டுப்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். கொழும்புல இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயத்தை அவர் அண்மைய நாட்களில் சொல்லியிருந்தார். இது தொடர்பில் நிறைய விடயங்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். நாங்கள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தியதால் எங்களால் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடிந்தது. பங்களாதேஷிலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அங்கு வீதிக்கு இறங்கியவர்கள் மீது கடைசியில் அரசாங்கம் கூட சுட வேண்டியது ஆயிற்று. எங்களுக்கு ஏற்பட்ட அளவு கடுமையான பிரச்சனை அவர்களுக்கு இல்லை. நேபாளத்தில் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவது பற்றி பாருங்கள். அங்குதான் பிரச்சனை தொடங்கியது. எங்களுக்கு இருந்தவை இவற்றை விட கடுமையான பிரச்சனைகள். எவ்வாறாயினும் ஜனநாயகத்தின் ஊடாக அதை பாதுகாக்க நாங்கள் செயற்பட்டோம். எங்களால் அதை செய்ய முடிந்தது. போராட்டம் ஒடுக்கப்பட்டது என்று அவர் பல செய்தி நிறுவனங்களுக்கு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வளவு ஒடுக்கின்றனர் என்றால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தான் தோற்றிருப்பேன். உலகிலேயே இப்படிப்பட்ட வெற்றிகரமான ஒடுக்குமுறை எங்கேயும் நடந்திருக்கும் என்று தான் நினைக்கவில்லை என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். தான் சொல்ல வேண்டிய பாதையை தாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். வெளியில இருந்து சொல்வது போல இவற்றை செய்ய முடியாது. இப்போது ஒரு கேள்வி எழுந்திருக்குது. எங்களுடைய பிராந்தியமான ஆசியாவில் இந்த போராட்டங்களுக்கு பின்னால சக்திகள் இருக்கணவா என்ற கேள்வி அவருக்கு எழுந்திருப்பதாகவும், தாம் எதற்கும் அடிபணியாமல் இந்த பிரச்சனையை தாமே தீர்த்து கொள்ள முடிந்தது, பொருளாதாரத்தையும் சீர் செய்ததாகவும் நாட்டின் கோரிக்கைகள் இருந்தன. கோல்பேஸ் மைதானத்தில் போராட்டத்தில் நாடு முழுவதும் உரத்தை கொடுங்கள், உணவு கொடுங்கள் என்று எரிபொருளை கொடுங்கள் என கேட்டார்கள். அந்த 3 தேவைகளையும் பூர்த்தி செய்ததாகவும், ஜனநாயகத்தை பாதுகாக்க சொன்னார்கள், அதையும் செய்ததாகவும், ஊழலை ஒழிக்க சொன்னார்கள், ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை நிறைவேற்றினதாகவும் ஜனாதிபதி, அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஆசியாவில் பழமையான ஜனநாயக நாடு ஒன்றுதான் இலங்கை. இதை போற்ற வேண்டும், இதை பாதுகாக்க வேண்டும், இதை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இது எந்த ஒரு அரசாங்கத்திலும் கடமையாகும். அதை செய்ய முடியாவிட்டால் அந்த ஆட்சியில் செய்ய முடியும் என்று எந்த ஒரு அரசாங்கம் சொல்ல முடியுதோ அது செய்துட்டு போகட்டும். நீங்கள் அந்த அறகலிய போராட்டத்தினூடாக இவ்வாறான பிரச்சனைகளை தோற்றுவிக்க வேண்டாம் என்கின்ற பல நகர்வுகளை மையப்படுத்தி அவருடைய கருத்துக்கள் இருந்தது. அவர் இன்றைய தினம் இந்தியாவுக்கான விஜயத்தை செய்கின்றார் என்கிற விடயம் இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சிகளால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பேரணியால் நுகேகொட நகரில் அமைந்துள்ள பாடசாலைகளில் உள்ள உயர்தர பரீட்சை மையங்களுக்கு இடையூறுகள் ஏற்படலாம் என காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பரீட்சைகளுக்கு இடையூறுகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள பேரணியின் ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக காவல்துறை சொல்லியிருக்கிறது. இதேவேளை பரீட்சை நடைபெறும் பாடசாலைகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அனுமலா மகளிர் வித்தியாலயம், செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி, செயின்ட் ஜோசப் மகளிர் வித்தியாலயம், சமுத்ரா தேவி மகளிர் வித்தியாலயம் உள்ளிட்ட பல பாடசாலைகள் நுகேகொட நகரத்தின் மையத்தில் அமைந்திருக்குது. இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி தினமான இன்று 2025 உயர்தர அரசறிவியல் பரீட்சை நடைபெற இருக்குது. இந்த நுகேகொட ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் இடம்பெறுகிற இந்த பேரணிக்கான சிறப்பு போக்குவரத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்ற பொழுது, ஆகவே மாற்றுப்பாதைகளுக்கான ஒழுங்கு திட்டங்களும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதை காவல்துறையினர் உறுதி செய்திருக்கின்றார்கள். ஆகவே இதனுடைய நகர்வுகள் இவ்வாறு இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
இதையும் தாண்டி நுகைகொட பகுதியில் வீதியோரங்களில் புல் கட்டுகள் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள புகைப்படத்தை தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக இன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நுகைகொடையில போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன்படி இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இவ்வாறு வீதியோரங்களில் புல்கட்டுகள் கட்டி தொங்கவிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பிற்பகல் 2 மணிக்கு மிரிகான காவல் பிரிவின் நுகைகொடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. பல எதிர்க்கட்சிகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பிரதிநிதிகள், கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன்படி பிற்பகல் 2 மணி முதல் பேரணி முடியும் வரை நாவல வீதியின் நுகைகொட மேம்பாலத்துக்கு அருகில் உள்ள ஹை லெவல் சந்தியில் இருந்து நாவல சுற்றுவட்டம் சமரகோன் திறந்தவெளி அரங்குக்கு எதிரே உள்ள சாலை வரையிலான பகுதிகளில் போக்குவரத்துகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் அந்த சாலைகளை பயன்படுத்தும் ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்க மாற்று வழிகளை காவல்துறையினர் பயன்படுத்துமாறு பொதுமக்களை கேட்டிருக்கிறார்கள். பொது பேரணி நடைபெறும் இடத்துக்கு அருகில் கல்வி, பொது சான்றிதழ், உயர்தர பரீட்சை இடம்பெறும் தேர்வு மையங்கள் அமைந்திருப்பதால் இந்த பேரணி நடைபெறுகிற வளாகத்துக்குள்ள மட்டும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் ஒன்றை நன்கு அவதானமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தது பேரணிக்கு. ஆனால் இன்றைய நாளில் 2 மணி என்று சொல்லி மாபெரும் ஒரு மக்கள் திரள்வார்கள், மக்கள் பிரதிநிதிகள் திரள்வார்கள், அரசு கட்சிகள் திரளும், ஆதரவாளர்கள், தொண்டர்கள் என எல்லோரும் திரள்வார்கள் என்று சொல்லியிருந்த இந்த பின்னணியில் உதய கம்மன்பில கருத்துக்களை வெளியிடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செய்கின்ற இந்த பேரணியானது அனுர அரசுக்கு ஒரு பதற்றத்தை உண்டு பண்ண கூடிய நிலை காணப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோன்று நாமல் ராஜபக்ஷ மீது வைக்கப்பட்டிருந்த இந்த சட்ட பட்டப்படிப்பு தொடர்பிலான அவருடைய மேற்படிப்பு கற்கிணறிகள் தொடர்பிலான அந்த குற்றச்சாட்டுகளுக்கும் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருந்தால் எல்லாவற்றுக்கும் ஆன பதிலை 21ஆம் தேதி நான் அந்த பேரணியில் உங்களுக்கு தருவேன் என்கின்ற அந்த விடயத்தை சொல்லியிருந்தார். இதையும் தாண்டி உதய கம்மன்பில சொல்லியிருந்தார், புயல் அடித்தால் என்ன, மழை பெய்தால் என்ன, சூறாவளி வந்தா என்ன, ஏன் நீங்கள் ஊரடங்கு சட்டத்தை சரி போட்டாலும் நாங்கள் இந்த பேரணியை நடத்துவோம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த அழைப்பு என்பது எப்படி விடப்பட்டிருந்தது, ஜாரால இந்த அழைப்புகள் வந்திருந்தது, ஜார் ஜார் இதனை எதிர்த்தார்கள், நாங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டோம், ஆதரவு தரமாட்டோம் என்று சொன்னார்கள், நான் மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களே இந்த இடத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னுக்கு நிற்குது என்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்துல சொல்ல வேண்டும். அதுதான் சமூக வலைத்தளத்திலையும் சரி, செய்தி இணையதளங்களிலையும் நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிற செய்திகள் வாயிலாக கேட்கின்றோம், பார்க்கின்றோம். அனுர அரசை எதிர்த்து மஹிந்த ராஜபக்ஷ அரசியல் இறங்குறதுக்காக வேண்டி இன்று கொழும்புல குதிக்கின்றார், வருகின்றார், அவர் மிகப்பெரிய அளவில் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பெரிய ஒரு பிம்பமாக இந்த பேரணியில காட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவான ஒரு விவரிப்பு தன்மைகள் எல்லாம் இடம்பெறுகிறது. ஆகவே இந்த போராட்டம் என்னத்துக்கு, இந்த பேரணி என்னத்துக்கு என்ற வகையான பல கேள்விகள் இருக்கிறது. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, பிறகு வர 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 சொல்லியிருந்தார்கள் போதைப்பொருள் ஒழிப்பு சார்ந்து சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு எதிர்ப்பண்டார்கள், பின்பு சொல்லியிருந்தார்கள் இந்த திருகோணமலை போன்ற இவ்வாறான சம்பவங்களுக்கு என்று அண்மையில் நேற்றைய தினம் கூட உதய கம்மன்பில சொல்லியிருந்த விடயம், இவற்றுக்கெல்லாம் நாங்கள் தீர்வினை கேட்டு எதிரணிகள் ஒன்று சேர்ந்து அரசுக்கு நாங்கள் ஒரு பாடம் கற்பிக்க போகின்றோம் என்கின்ற வகையிலான பல நகர்வுகளை மையப்படுத்தி இந்த பேரணி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் 2 மணிக்கு என்ன நடக்க போகின்றது. காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது, வீதி மாற்றுவாதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது, அங்கால் உயர்தர பரீட்சைகள் இடம்பெறுகிறது, அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, ஒலிபெருக்கி சத்தம் அந்த மைதானத்துக்குள்ள மட்டும் இருக்க வேண்டும். இவ்வாறு பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் இருக்கின்ற வகையில் மக்கள் கூட்டம் என்பது பெருமளவில் திரளும் என்கின்ற விடயத்தையும், அனுர அரசுக்கு தாங்கள் பதற்றத்தை காட்ட போறோம் என்று சொன்ன அந்த விடயங்களும், எல்லாவற்றுக்கான கேள்விகளை இன்றைய பேரணியில் தருவோம் என்று சொல்லியிருக்கின்ற அந்த நகர்வுகளுக்கும் இவ்வகையிலான பதில்கள் காத்திருக்கின்றன, இவ்வகையிலான உரைகள் அங்கு இடம்பெற போகின்றது. எப்படியான நகர்வுகள், ஏன் இந்த புல்லுக்கட்டுகள் கொண்டு வந்து அங்கு தொங்குவிடப்பட்டிருக்கின்றன என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம், நீங்களும் பொறுத்திருந்து பாருங்கள். இதனுடைய நகர்வுகளை நாங்கள் உடனுக்குடன் தருவதற்காக இணைந்திருப்போம் உங்களோடு. தொடர்ச்சியாக என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். வணக்கம்.